ஸ்லான கிராமத்தில் சக்கடி குளம் ஓரளவு நிறைஞ்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். பார்த்த மழை ஒன்றும் இல்லை இப்போதைக்கு. நல்லா வெயில் அடிக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவையான அளவுக்கு மழை பெஞ்சிட்டு நின்றுருக்கு. அது வரைக்கும் சுக்ரன். இன்றைக்கி கொஞ்சம் இப்போ காலையில் அடிச்சிச்சு, சரி பயமாக இருந்துச்சு, கொஞ்சம் வெள்ளங்கள்லாம் வந்துடுமோ அப்படின்ட்டு. கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால தேவையான அளவுக்கு நிறைஞ்சத்தோடு நிற்கிது. சரியா தெரியுதா எந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்குண்டு பார்த்துக்கோங்க. இந்த கரை செவத்தை காமிக்கிறேன். ஓரளவு தேவையான அளவுக்கு நிறைஞ்சிருக்கு. இதெல்லாம் புதுசாக வச்சது எல்லாம் விழுந்துருச்சு. இனிமேல் புதுசாக செட் பண்ணணும். இன்னும் ஒரு மாதம் ஆயிரம் மணிக்கு 20 நாளைக்கு 25 நாளுக்கு மட்டும் அதுக்கு மேலே தான் ஆகும் கரண்ட் வர்றதுக்கு. இந்த ஏரியாக்கெல்லாம் கடைகளுக்கு ஒரு 5 நாளில் வரும்னு நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படி தான் சொல்கிறாங்க. பார்ப்போம். நல்லா குளிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்கு. என்ன தண்ணி நல்லா தெளிவாக இருக்கா? தண்ணியெல்லாம் தெளிவாக இருக்கா? ஏண்ணா நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன். தம்ஜிதுண்ணா வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்துச்சு எடுக்கிறதுக்கு. தம்ஜிது வந்துட்டு போயிட்டாப்லையா? ஆ வீடியோ எடுத்தாப்லையா? என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாப்ல வர சொல்லி. ஆ ஆ சரி சரி. பாப்பா நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ எடுத்து அனுப்புவோம், அவ்வளோதான். வெளியே உள்ளவனு தான் சொல்லணும். நம்ம ஒன்றும் கவர்மெண்டா அதெல்லாம் டைம் பிடிக்கும். அதெல்லாம் இப்போ வரமாட்டானோ. கவர்மெண்ட் வர்றதெல்லாம் டைம் பிடிக்கும். 2-3 நாள் இல்லையா? 2-3 நாளில் வந்துடுமா? இன்னும் கையே வைக்கல, 2-3 நாளில் வருதா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? கடை ஒழுக்கு தான் 5-6 நாள் ஆகும். கடை பஸ் ஸ்டாண்டு அங்கிட்டு கொடுக்குறதுக்கு. இங்கிட்டலாம் வீட்டு கணக்கெலாம் வர்றதுக்கு ஒரு மாதம் ஆகி போயிடும். கையே வைக்கலைன்னா கையை வச்சு க்ளீன் பண்ணல, அதெல்லாம் போடுறேன், லைன் அடிக்கணும். இன்னும் விளையாட்டு சின்ன வேலையா? இங்கெல்லாம் இல்லை, 10 நாளில் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வரும். ஏன் கரண்ட் இல்லை வாழ முடியாதா? பழகிக்க வேண்டியதா? அப்படி பழகியாச்சுலப்பா. அப்புறம் என்ன ஜெனரேஷன் வேற. அந்த ஜெனரேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த அடி. அதானே? இல்லை இல்லை இருந்தா இருந்துச்சுண்ணா. இந்த பாருங்க பெட்மா இந்த என்னது முட்டை விளக்கெல்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் இருந்து ஏன் இல்லை தெரியுங்கிறல்ல. என்ன தெரியாது? ஆமாம், குத்து விளக்கு முட்டை விளக்குறதா ஏற்றிருக்கேன். நான் ஏற்றிருக்கிறேன் கையால் விளங்கிடுறேன். நான் என்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளாளா? 43 வருஷம் ஆச்சு. இன்னும் சின்ன பிள்ளை நினச்சிட்டு இருக்கியாப்ல அவளு. சரி போதும், ஓகே. அவ்வளோதான். ஆ அவ்வளோதான்.